என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று சொல்லி சங்கீதம் 66:17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நாவினாலே அவரை நாம் புகழ வேண்டும். இந்த நேரத்திலே நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கத்தக்கதாக நாம் கேட்போம். இதே வாயினாலே நாம் அநேக தீமையான காரியங்களை ஒருவேளை பேசி இருக்கக்கூடும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே வராதிருப்பதாக என்ற வசனத்தின்படி தகப்பனே, இந்த நேரத்தில் எங்கள் வாயை சுத்திகரிக்கத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாவிலே உம்மை புகழ போகிறோம், பாட போகிறோம், உம்மை போற்ற போகிறோம் அப்பா. அது உமக்கு பிரீதியான பலியாக இருக்க உதவி செய்யும் என்று முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய தேவனை நாம் துதிக்கும்படியாக எழுந்து நிற்கலாமா? சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட நாம் நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடி நாம் இந்த நேரத்திலே மகிமைப்படுத்துவோம். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆகவே இந்த நேரத்திலே ஆவியோடும் கருத்தோடும் பாடி வசனம் எப்படியாக சொல்லுகிறது, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடவில்லை. நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிரோடே வைக்கிறார். நம்மை சோதித்தார், ஆனாலும் கூட நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்தேன், வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். சர்வாங்க தகன பலிகளோடு கூட ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். நாம் துதிக்கும் துதி ஒரு பலியாக காணப்படுகிறது. உற்சாகத்தோடு நாம் துதிப்போம். சோர்வுகள் நமக்கு இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், மனதிலே வேதனைகள், துக்கங்கள் நாம் துதிக்க கூடாதபடிக்கு ஒருவேளை தடை பண்ணலாம். அவை எல்லாவற்றை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய தேவனை மாத்திரம் நாம் நோக்கி இந்த நேரத்திலே நாம் துதிக்கலாம். ஆவியானவரை நாம் வரவேற்கும்படியாய் ஒரு கவியை பாடி அந்த ஆவியானவரை நாம் வரவேற்று இந்த நேரத்திலே அவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தது போல இப்பொழுது நம் மத்தியிலே
நம் மீது நம்மை சுற்றிலும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய தொடுதலை உணரும் பொழுது நமக்கு ஆறுதல் கிடைக்கும், தேறுதல் கிடைக்கும். சுட்டெரிக்கும் ஆவியானவர் தேவையில்லாதவற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சுட்டெரிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். தேவனே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய இயலாத நேரத்தில் தகப்பனே செயல்படுகிற தேவன், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வரவழைக்கிற தேவன். உம்முடைய கரம் பராக்கிரமமும் உள்ள கரம் அப்பா, அது என்னை நடத்துகிற கரமா இருக்கிறது. அவர் என் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துகிற தேவன். நாம் கீழே விழும் பொழுது நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நடக்க பழக்குவிக்க தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்தை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். அவருடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு, தேவனே உமக்கு நான் பெரிய காரியங்களை உமக்காக செய்ய வேண்டும், என் பலவீனங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்பா. சரீர பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை மேற்கொண்டு உமக்காக நான் வாழ்வதற்கு இந்த பாடலை பாடும் பொழுதினை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். அதே நேரத்திலே நாம் தைரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த பாடலை பாடி சோர்ந்து போயிருக்கிறவர்கள் மனதிலே தைரியத்தை எடுத்துக்கொள்வோம். என் இயலாமை என்னை செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். எனக்கு முடியாத காரியங்களை நீர் செய்து முடிக்கிற தேவன். எனக்கு எட்டாதவைகளை எட்ட வைக்கிற தேவன். நீர் அவைகளை செய்து முடிக்கிற தேவன். மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆம் தகப்பனே, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், புஷ்பங்களை உடுத்துகிறவர், எனக்கும் நீர் கண்டிப்பாய் நீர் செய்வீர். என் தேவைகளை நீர் சந்திப்பீர். நடக்க வேண்டிய காரியங்கள், நான் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் நடக்கும்படியாய் நீர் கிரியை செய்கிற தேவனாய் எல்லா கட்டுகளையும் நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் அப்பா. கட்டப்பட வேண்டியவர்கள் கட்டப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் அவர் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் உள்ளங்கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி இருக்கிறேன். உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். உன் கண்ணீரை துரித்திலே வைத்து விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுகிற தேவன் நீர்
அல்லவா. கண்ணீரை துடைத்தரலும் அப்பா. மக்களின் கண்ணீரை துடைத்து ஆறுதலோடு இந்த இடத்தை விட்டு போகத்தக்கதாய், கிரகிக்க முடியாத காரியங்களை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் உதவி சோத்திரம் அப்பா. என்னுடைய தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்வார். அந்த நாளிலே தேவாலயத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபித்த பொழுது அந்த துக்கத்தை அவர் மாற்றின தேவன். பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக துக்கங்கள் நம்மை அமிழ்த்துகிறதாய் காணப்படுகிறது. நாம் தைரியத்தோடு சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாமல் இருப்பீராக. நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவன். ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார். ஆகவே அந்த தைரியத்தோடு கூட நாம் இந்த நேரத்தில் இருப்போம். அவருடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எவ்வளவு தைரியத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஆனால் நாமோ சோர்ந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம் ஜீவனுள்ள தேவனை வழிபடாதவர்கள் போல அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஒன்றும் நமக்கு நடக்காது. அப்படியே நடந்தாலும் ஒருவேளை நம்முடைய ஆத்துமாவை கொள்கிறவர்களுக்காக மாத்திரம் நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை கொல்லும் எந்த காரியமானாலும் அதற்கு நாம் பயப்பட வேண்டாம். என் கிருபை உனக்கு போதும். கிருபை நமக்கு தேவை. துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். தாழ்மையோடு இருக்கும் போது கிருபை பெருகும். ஆகவே அனுதினமும் காலையில் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஆகவே நாம் துதித்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடி நாம் அநேக கிருபைகளின் மீது வேண்டும் அப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து நாம் பாடுவோம். ஒரு ஜெப பாடலாக நாம் பாடுவோம். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், நீ தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். அதை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம். தைரியத்தோடு நாம் பாடி தைரியத்தை எடுத்துக்கொள்வோம். என் கிருபை
கவலைப்பட வேண்டாம். நாம் ஒரு நாளும் நாம் ஒடுங்கி போவதில்லை. ஒருவேளை நான் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிக் கொண்டே இருக்கிறது, என்னுடைய சுகவீனம் இப்படி என்னை அமிழ்த்து கொண்டே இருக்கிறதே, நான் இப்படியே ஆகிவிடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உபத்திரவங்கள் நமக்கு வந்தாலும் அவருடைய கிருபையினாலே நாம் முன்னேறி செல்வோம். அது போதும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அதிகமான கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. உலகம் மகா பெரிய கொடிய பாதைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. வாழ்வது மிக கடினமா இருக்கிறது. ஆனால் அவருடைய கிருபையினாலே நாம் கண்டிப்பாய் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. தைரியத்தோடு நாம் பாடுவோம். நான் ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. தேவனே, நீர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை நீர் கைவிட மாட்டீரப்பா. தகப்பனே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, உம்முடைய வேலையை செய்வதற்கு, எனக்குரிய வேலைகள், எனக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு நான் இன்னும் வாழ வேண்டி இருக்கிறதப்பா. நீ போகும் தூரம் வெகு தூரம், நீ எழுந்து போஜனம் பண்ணு என்று எலியாவை தேற்றின தேவன் நம்மையும் தேற்றுகிற தேவனாய் இந்த நேரத்திலே காணப்படுகிறார். தைரியத்தோடு இந்த கவியை பாடி நாம் ஒரு முறை அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். சொல்லலாம், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். அவர் சம்பூரணத்தை நம்மை நிறைக்கிறவர். அதுதான் இந்த வருஷத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய பலன் நம்மிலே பூரணமாய் விளங்க வேண்டும். கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, பூரணமாய் விளங்கத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்தி அந்த கிருபைக்காக நம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஜீவனுள்ள தேவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஏதேதோ காரியங்களுக்காக வாழ்த்தி பாடுகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். அழிந்து போகிற காரியங்களுக்காக வாழ்த்தி வழியிலே நடக்கும் பொழுது அவர்கள் வெட்கத்தை விட்டு புகழுகிறார்கள், போற்றுகிறார்கள். ஆனால் நாமோ ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி அவரை புகழ வேண்டும்? கம்பீர சத்தத்தோடு கூட நான் கம்பீரமாய் அவரை பாடுவேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை நாம் கொண்டாட வேண்டும். சாதாரணமாக அல்ல, அது ஒரு பண்டிகை போல நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே உற்சாக பலிகளிலே அவர் பிரியமாக இருக்கிறார். தேவனே, உம்முடைய கிருபையினாலே என்னை முடிசூட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் இந்த உலகத்தில் இருக்கும் நாட்கள் வரைக்கும் நம்மை தொடர வேண்டும். சாபங்கள் தொடர்கிறது, வியாதிகள் தொடர்கிறது, பரம்பரையின் வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் நீக்கப்பட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் நாம் நிரப்பப்பட்டு அது நம்மை தொடரத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நாம் நிலைத்திருக்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நான் கிருபை பெற்று வாழ வேண்டும் என்றால் என்னோட வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் உள்ள வாழ்க்கை, ஸ்தோத்திரம் செலுத்துகிற வாழ்க்கை வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க என்று மரியாளை தேவதூதன் வாழ்த்தினார். ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்து ஜெப வாழ்க்கையிலே நிலைத்திருந்த மரியாளாக அவர்கள் இருந்தார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கூட
நாம் எப்பொழுதுமே அவரோடு சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலக பற்று அப்பொழுதுதான் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். தேவனே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி தகப்பனே. மாறாத உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த துதி நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் துதித்திருக்கிறோம் அப்பா. இதிலே நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் துதித்து கொண்டிருக்கத்தக்கதாய் உதவி செய்தலும் அப்பா. காலங்களிலே பாடும் பாடல் என்னுடைய நாவிலே இருக்கிறது. காலையிலே விழிக்கும் பொழுது உடைய கிருபையால் நான் திருப்தியாவேன் என்று பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில். அப்படியாக காலங்களிலும் அவரை துதிக்கும் துதி நம்முடைய வாயிலே இருந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இரண்டு கரங்களையும் கூப்பி தலைகளை வணங்கி, தேவனே உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபையினால் என்னை தாங்கும், கிருபையினால் என்னை தாங்கும். என்னுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்துக் கொள்ளும் அன்பின் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே விதி என்பதற்கான நம்பிக்கைகளுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கிறதா? இன்றைக்கு மனிதர்கள் விதியை நம்பி வாழ்கிறார்கள், விதியை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜனம் விதியை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். விதி எனக்கு விதித்திருக்கிறது, அவ்வளவுதான். இதை என்னாலும் மாற்ற முடியாது, யாரும் இதை மாற்ற முடியாது, நான் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும், இது என்னுடைய சூழ்நிலை, இது எனக்கு அளிக்கப்பட்ட ஒரு நியமனம். யாரால் அளிக்கப்பட்டது, எதற்காக அளிக்கப்பட்டது, அதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை. தலை விதி என்று சொல்லுகிறார்கள். தலையிலே எழுதியாயிற்று, இதை யாரும் மாற்ற முடியாது. ஆனா உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் ரொம்ப சுலபமாய் வாழக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன வந்தாலும் அதை விதி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் கஞ்சி குடிக்கிறேன்னா அது என்னுடைய விதி. நான் இன்றைக்கு பிரியாணி சாப்பிடுகிறேன்னா பிரியாணி எனக்கு முன்பாக இருக்கிறதா, அது என்னுடைய விதி. எதையுமே அவர்கள் அதை விதி என்று ஏற்றுக்கொண்டு போவதனால அவர்களுக்கு கடவுளுக்குரிய பயமோ பயபக்தியோ அவருடைய வழிநடத்துதல் என்ன, அவருடைய சித்தம், அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம், அப்படி வாழ்ற ஒரு கூட்டம். அவர்களை ஒரு புறம் வைத்து விடுவோம். இன்னொரு புறம் விதியை நம்புகிறவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, கடவுள் எனக்கு விதித்த விதி இதுதான், கடவுள் எனக்கு விதித்த விதி இது, இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்ப இங்க வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இந்த சபைக்கு இப்படி வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறது கடவுள் விதித்த விதி, இந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்கணுன்றது கடவுள் எனக்கு விதித்த விதி அப்படின்னு நினைக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நம்ம அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அல்ல. நாம் எந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்க தெரியுமா? என்னை உருவாக்கின என் தேவன் எனக்காக என் வாழ்க்கைக்கென்று தெளிவான நிச்சயமான திட்டங்களை வைத்திருக்கிறவர். ஆமென். ஏதோ என்ன அனாதையா விட்டுட்டு போறவர் இல்ல. பெற்றோர் கூட சில நேரத்தில் பிள்ளைகளை பெற்று விட்டு பொறுப்பற்ற முறையிலே விட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனா என்னை உருவாக்கி என்னை சிருஷ்டித்து எனக்கு நாமம் தரித்த என் தேவன், என் தகப்பன் என் வாழ்க்கையிலே உன்னதமான நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்றும் அந்த நோக்கங்களை நான் பின்பற்றி போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்றும் நான் நம்புகிற விசுவாசி. ஹல்லேலூயா. அனாதை கிடையாது. மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா பரதேசி கிடையாது, புறஜாதி கிடையாது, புறம்போக்கு கிடையாது. என்னை உருவாக்கின என் தேவன் என் மீது சில நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார். காரணம் இல்லாம என்னை உருவாக்கி இருக்க மாட்டார். அவர் என் வாழ்க்கையிலே சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நானும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் தேவ சித்தத்தின்படி
என்னை அவர் உருவாக்கினபடினாலே, அந்த தேவ சித்தத்தின்படி என்னை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த தேவ சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் என்று நம்ம யோசிக்கும் போதே இன்னொரு சித்தம் இருக்கிறது, அது மனித சித்தம். மனிதனுக்கென்று ஒரு சித்தத்தை கொடுத்துதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இல்லைன்னா நம்மளை ரோபோஸ் மாதிரி இயக்கலாம். அவர் சொல்லும்போது எந்திரிச்சு நிற்கவும் உட்காரவும் அப்படி இல்லை. தேவன் நமக்கு ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலே நடத்துவதற்கு நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆனா அப்படி அவர் உரிமை கொடுத்திருக்கும் போதே அந்த பரமத்தகப்பனுடைய சித்தத்திற்கு நாம் எவ்வளவு அதிகமாய் வளைந்து நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை அவர் கவனித்து பார்க்கிறார். சோ மனுஷ சித்தம், தேவ சித்தம். இதுக்கு நடுவுல இன்னொரு சித்தம் இருக்கு, பிசாசினுடைய சித்தம். அந்த பிசாசினுடைய சித்தம் என்னன்னா, என்னை எப்படியாவது என்னை கீழே எடுத்து போடணும், எப்படியாவது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நான் நடப்பதற்கு என்னை அவன் தூண்டி விடுகிறான். தேவ சித்தத்தை நான் கனம் பண்ணாதபடி, தேவ சித்தத்தை மதிக்காதபடி நாம் வாழணும்ன்றதை அவன் முயற்சி செய்கிறான். அவன் என்னை இழுத்து விடுறதுக்கு ட்ரை பண்றான். ஸோ ஒரு பக்கம் இதுவும் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களையும் நாம் கண்டிப்பாக கடந்து வருகிறோம் அல்லது அனுபவிக்கிறோம். தேவ சித்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இல்லைன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஆனா அதே நேரத்துல சுய சித்தம் அப்போ போய் நமக்குள்ள கஷ்டம் கொடுக்குது. அது நடுவில் இடைப்படுகிறது, அது இடைஞ்சலா இருக்கிறது. அநேக நேரத்துல நம்ம சுய சித்தத்தை தான் நம்ம செய்து முடிக்கிறோம். தேவ சித்தத்தை நம்ம யோசிக்கிறதும் இல்லை, அதை கேட்கிறதும் இல்லை, அதை ஆலோசிக்கிறதும் இல்லை. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த அரிசி பருப்பு கடையில போய் நம்ம லிஸ்ட் கொடுத்து வாங்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. கடையில போன உடனே, அண்ணாச்சி எனக்கு இதெல்லாம் கொடுங்க, வரிசையா 1 கிலோ, 1 கிலோ, ஒரு 1/2 கிலோ, 1/4 கிலோ. அதுக்கு ஒரு ஆமீன் வேற. ஆமீன்னா என்ன? அப்படியே ஆக கடவுது. யாரு சொல்லணும்? ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும். இந்த ஆமேன்ன்றது இருக்கு பார்த்தீங்களா, அதை ஜெபம் செஞ்சு முடித்த உடனே காத்திருப்பாங்க. ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசின உடனே ஆமேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் டைம் கிடையாது. நம்ம ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி வைங்க, இதெல்லாம் என்னுடைய ஆசை, இதெல்லாம் என்னுடைய விருப்பம், இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆமேன் வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. இன்னைக்கு இப்படிதான் வாழ்க்கை இருக்கு அருமையான தேவ ஜனமே. அவசரமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பக்கம் மனித சித்தம், இந்த பக்கம் பிசாசினுடைய சித்தம், அங்கே நம்மை உருவாக்கின தேவனுடைய சித்தம். இப்போ இந்த விதி என்று சொல்லுகிற தியரியை நான் சுக்குநூறா உடைத்து போடுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவன். என் தேவன் என்னை உருவாக்கி படைத்து சிருஷ்டித்து நாமம் தரித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறவன். என்னை குறித்த நோக்கங்கள் அவருக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறவன். இந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் படைக்கும் போது உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டவர் என்று நான் நம்புகிறேன். தெரிந்து கொண்டவர், என்னை வழிநடத்துகிறவர். எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. சும்மா உருவாக்கலைங்க, அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். உன்னதமான நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. தேவனுடைய குமாரனுக்கு ஒத்த சாயலுக்கு என்னை கொண்டு போவதற்கு அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனோடு சுதந்திரனும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரனுமாய் இருப்பதற்கு என்னை சிருஷ்டித்திருக்கிறார். பிள்ளைகளாக சுவீகரித்திருக்கிறார். அந்த பிள்ளைகளாக சுவீகரித்திருப்பதற்கு அடையாளமாக அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய ஆலயத்தில் இன்றியமையாத ஒரு பங்கா என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நானும் ஒரு கல்லாக இசைவாய் இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவன் என் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். நான் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். இதெல்லாம் நோக்கங்கள், அனாதி நோக்கங்கள் இருக்கிறது. என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். அவருடைய திருவுள சித்தம் நிறைவேறணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கு இல்லைங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கு என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு எனக்கு போதுமான பணம் இருக்கா இல்லையாவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம உலக பிரகாரமாக சில தேவைகளை சந்திப்பதற்காக சில காரியங்களை நம்ம செய்யறோம். வேலைக்கு போகிறோம், வருகிறோம், எல்லாம் பண்றோம். ஆபீஸ்ல என்ன சொன்னாலும் செய்யறோம். ஒரு அடிமையை போலத்தான் இன்றைக்கு அநேக அலுவலகங்களிலே ஜனங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்குது.
ஒரு அடிமையை போல தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சாகணும், எவ்வளவு நேரம் வேலை கொடுத்தாலும் செஞ்சாகணும், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செஞ்சாகணும். உடம்பு சரியில்லை லீவுன்னு கேட்டா லீவு கொடுக்க முடியாதுன்னா ஆபீஸ்க்கு போய்தான் ஆகணும். இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு பக்கம் நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியும் நம்ம போட்டுக்கொண்டே தான் இருக்கணும். அதுல நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பயபக்தி, அந்த தேவருடைய ஆராதனைக்கு வரும்போது அந்த இது, மற்ற நாட்கள் எல்லாம் அந்த உலக பிரகாரமான பொறுப்புகள், உலக பிரகாரமான காரியங்கள் மனசை ஆக்கிரமித்து கொண்டிருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? உங்க ஆபீஸ் உங்களுடைய நித்தியம் கிடையாது, உங்க அலுவலகம் உங்களுடைய நித்தியம் கிடையாது, உங்களுடைய வருமானம் உங்களுடைய நித்தியம் கிடையாது, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் உங்க நெய்பர்ஹுட் உங்களுடைய நித்தியம் கிடையாது. அதெல்லாம் இதோட முடிஞ்சு போயிடும். நித்தியம் எது தெரியும்? என்ன தெரியுமா? இந்த தேவாலயத்துக்குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், இங்க நம்ம ஏறெடுக்கிற ஜெபம், இந்த அன்பின் ஐக்கியம், இதெல்லாம் தான் நித்தியம். நித்தியமா இது எங்க வருது? இதுதான் அங்க வருது. இதுக்கு நம்ம 2 மணி நேரம் தான். ஆனா அங்கே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 6 நாள் 6 12 72 மணி நேரம் அதுக்கு போகுது. மற்ற நேரத்துல மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்குது. அருமையான தேவச்சனமே, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவால் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மைதானா அப்படின்றத பார்ப்பதற்கு 139வது சங்கீதத்திற்கு வாருங்கள். 139வது சங்கீதம். என்னை உருவாக்கின என் தேவன் என்னை எப்படி வைத்திருக்கிறார், எப்படி என்னை நடத்துகிறார், என்ன எதிர்பார்க்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. 139வது சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்குள்ள இருக்கணுங்க. என்ன தெரியுமா? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே, அதை நிறைவேற்றுவார். ஆனா அவரை நான் உணரல, அவரை பார்க்கல, அவரை நான் நினைக்கல. ஆனா அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். இவ்வளவு நோக்கங்களை வைத்து என்னோடு கூட தான் இருக்கிறார். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? என் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை நான் 24 மணி நேரமும் உணரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் காணப்பட வேண்டும். மற்ற மதங்களுக்கும் நம்முடைய வாழ்வின், கிறிஸ்தவ வாழ்வின் பாதைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அவர்கள் அவர்களுடைய கடவுள்களை, தெய்வங்களை தேடி ஒரு இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள், ஒரு கோவிலுக்கு போகிறார்கள், ஒரு மலைக்கு போகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த தெய்வத்தை தரிசிக்கணும்னு போறாங்க. அதுக்காக நிறைய பிரயாசப்படுறாங்க, அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க. அந்த ஒரு நிமிஷம், அரை நிமிஷம் தரிசனத்துக்கு எவ்வளவோ ரூபாய் செலவு பண்ணி அவங்க போறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கடவுள் அங்கதான் இருக்கு, அந்த மலை உச்சியில் தான் இருக்கு, அந்த கோவிலுக்குள் தான் இருக்கிறது. அதனால அந்த தெய்வத்தை தேடி போகிறார்கள். ஆனா நாம என்ன நம்புகிறோம் தெரியுமா? நான் என் தேவனை தேடி, என் தெய்வத்தை தேடி நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடி நான் வேற எங்கேயும் வெளியில தேடி கண்டுபிடிக்க முடியாது. எனக்குள்ள பார்க்கணும். எனக்குள்ள பார்த்தா தான் தெரியும் இவர் எனக்குள் இருக்கிறவர், இந்த உலகத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் பெரியவர். அப்போ அந்த தேவ பிரசன்னத்தை நமக்குள் உணர்கிறோமா? ரொம்ப முக்கியம். தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? உம்முடைய ஆவிக்கு 7வது வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கற்பத்தில் நீங்க என்ன பார்த்தீங்க ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல வந்தபோது உம்முடைய சார்பிலே விழுந்தேன். 71வது சங்கீதத்தில் சொல்றாரு. தாயின் கற்பத்திலேயே பார்த்திருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அனாதி நோக்கங்களை என் வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார்.
என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு தெரியாது எப்ப நம்ம இந்த உலகத்திற்கு வந்தோம்னு நமக்கு தெரியாது, எப்பொழுது உருவானோம்னு நமக்கு தெரியாது. ஆனா அவைகள் எல்லாம் அவருடைய புஸ்தகத்திலே ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அதனால்தான் சொல்றேன், அனாதி நோக்கங்களோடு எந்த பெற்றோருக்கு நம்ம எப்போ பிறக்கணும்னு அவர் சித்தம் கொண்டு வந்து நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்தி அவருடைய பிள்ளைகளாய் ஸ்வீகரித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சபையில் 60% வேற நம்பிக்கைகள்ல இருந்து ஆண்டவரை முதல் முறையாய் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தலைமுறையில இந்த ஜீவனுள்ள தேவனை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவன் சித்தம் கொண்டு உங்கள் மீது அவர் இரக்கமாய் இருந்து இந்த காலகட்டத்தில் உங்களை ஆண்டவருக்குள்ள சத்தியத்துக்குள்ள நடத்தி அவருடைய பிள்ளைகளாய் உருவாக்கி இங்கே வைத்திருக்கிறார், சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நன்றியா இருக்கணும் தெரியுங்களா? நமக்கு நித்திய நோக்கம் இருக்கு, நித்திய நம்பிக்கை இருக்கு. நாம் எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரியும். மரணத்தை பார்த்தா நமக்கு பயம் கிடையாது. மரணம் என்பது ஒரு கதவு தான். அதற்கு பிறகு இளைப்பாறுதல், அதற்கு பிறகு நம்ம நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்ற அந்த நன்னம்பிக்கை நம் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறார். சாவு பயம் நமக்கு கிடையாது. எப்ப வந்தாலும் நீ வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் நம்பி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேவன் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். என்னை குறித்த நோக்கங்கள் அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் தேவ சித்தத்தை நம்ம தேடி நாடி அதை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல உருவாக்கின கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளும் தெரியும், நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியும். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா இருந்தா அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எங்க என் பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு 80 லட்சம் செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுகிறார். நல்லா அழகா கட்டி பார்க்குறேன், டெய்லி பார்க்குறேன். இந்த வீட்டை கட்டும்போது பார்க்குறேன் நான், ஓ பரவாயில்ல நல்லா கட்டுறாரு, எவ்வளோ பெட்ரூம், ரைட், எப்படி மாடி படிக்கட்டு எப்படி இருக்குது, மேலே நல்லா இருக்குது, என்ன சிமெண்ட் போட்டு கட்டுறாரு, எல்லாமே போய் அவர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் எப்படிங்க நடக்குது வேலைன்னு. கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சு அவர் பிரதிஷ்டைக்கு ஒரு நாள் குறிக்கிறார், இன்னைக்கு தான் வீட்டில் பால் காய்ச்சி நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம். அன்னைக்கு காலையில் நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னு வைங்க, சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவரே, அந்த வீட்டை எரிகோ கோட்டையை சுற்றி வருவது போல நான் 7 நாள் சுற்றி வருகிறேன், அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க முடியுமா? ஏங்க, இது தேவனுடைய சித்தத்துக்கு அடுத்ததா இருக்குமா? நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவ சித்தத்திற்கு அடுத்ததாய் காணப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும், தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்களை வாய்க்க முடியும். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் தேவ சித்தத்திற்கு ஏற்ற முடிவுகளாய் இருக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு ஒன்று எதிர்பார்த்துட்டு நீங்க கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்க முடியாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம ஒத்த காலில் நின்னா கொடுத்துருவாரு, அப்புறம் ஒத்த காலில் கூட நிற்க முடியாம தவிக்கணும். கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண் பிதுங்கி நிற்கிறவர்களை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏண்டா கேட்டோன்னு இருக்கும். ஒத்த காலில் நின்று கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி நீங்க கேட்கிற காரியத்தை கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு முன்னால நிறைய தரம் அவர் எச்சரிப்பாரு, மகனே உனக்கு வேண்டாம் இது, மகளே உனக்கு இது வேண்டாம், இந்த பிரச்சனையில முடிய போகுது.
இல்லை கொடுத்தே ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்புறம் சில நேரத்தில் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஆண்டவரே ஏன் இப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்க முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தடுத்து விடுவார். உங்களை நேசிச்சா, அதிகமாக நேசிச்சா, சில காரியங்களை நீங்கள் வைராக்கமாக கேட்டால் கூட, அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டால் கூட, கண்ணீர் விட்டு கேட்டால் கூட, உங்களுக்கு அடுக்காத காரியம், தேவ சித்தத்துக்கு அடுக்காத காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுக்க மாட்டார். உங்களை அதிகமாக நேசிக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் என் வாழ்க்கையிலே நன்மை என்று நினைத்து அவரிடத்துல போய் ஜெபிச்ச காரியங்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிருவார், இது உனக்கு வேண்டாம், விட்டுடு. அநேக நாட்களுக்கு பிறகு தெரியும், தேவன் என் வாழ்க்கையில அது தடை செய்தது நன்மையாய் போனது. எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு சிக்கி தவிச்சிருப்பேன் நான். அநேக காரியங்கள் தேவன் என் வாழ்க்கையில வெட்டி இருக்கிறார். சில உறவுகளை வெட்டி இருக்கிறாரு. இந்த தோழமையெல்லாம் உனக்கு வேண்டாம். நான் நினைப்பேன், ஏன் என்ன விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனா அவர் சொல்லுவார் வேண்டாம். அப்படியே கத்திரிக்கோள் போட்டு வெட்டுவார். என் கண்ணுக்கு முன்னாடியே கத்திரிக்கோள் போட்டு வெட்டுவார். அது வெட்டும்போது மனசு கஷ்டமா இருக்கும். ஏன் ஆண்டவரே? அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தெரியும் ஏன் அவர் வெட்டினார்னு. அது எனக்கு தீமையாய் முடிந்திருக்கும். அருமையான தேவஜனமே, தேவன் உங்களை அதிகமாக நேசிச்சா அவருடைய திருவுள சித்தத்திற்கு, அவருடைய கைக்கு உரிமை கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியம் இல்லாததெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டுருங்க, வெட்டிடுங்க. எது எனக்கு உகந்ததோ, எது உங்களுடைய திருவுள சித்தத்துக்கு ஏற்றதா இருக்கிறதோ அதை மட்டும் எங்க வாழ்க்கையில அனுமதிங்க. அந்த பாதையில தான் நான் போக விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவ சித்தத்திற்கு ஏற்ற முடிவுகள், அவருடைய இதயத்திற்கு பிரியமானவைகள், அவருடைய இதயம் அங்கீகரிக்கக்கூடியது, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், சுகத்துக்கு ஏதுவானவைகள், ஜீவனுக்கு ஏதுவானவைகள், தீமைக்கல்ல. அப்ப என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எரேமியா 29 தனியா எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது, தனியா எடுத்து பிரசங்கம் பண்ணவும் கூடாது. 12, 13, 14 சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணணும். ஏன் கவனிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூடி வந்து செவி கொடுக்கும்படி நம்ம விண்ணப்பம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ளலாமா, இது எனக்கு தேவைதானா, இது எனக்கு நன்மையாய் முடியுமா, உங்களுடைய திருவுள சித்தம் என்னன்னு நம்ம கன்சல்ட் பண்ணணும். உரிமையோடு உங்களை பார்த்து ஒரு கேள்வி இன்னைக்கு நான் கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்க மனசாட்சி பதில் சொல்லட்டும். நீங்க யாரும் கையையும் தூக்க வேண்டாம், சொல்லவும் வேண்டாம். உங்க மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லட்டும். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே முதல் கடைசியாக ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த விஷயத்துல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய போய் அவர்கிட்ட ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், போராடுகிறோம். யாக்கோபு போராடின மாதிரி போராடுகிறோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, யாக்கோபு போராடின மாதிரி போராடணுங்க. தொடை சந்து நரம்பு அவர் தொட்டாலும் பரவாயில்ல. சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், யாக்கோபு கடைசி வரைக்கும் நொண்டி தான் நடந்தாராம் வாழ்க்கையில். ஆனா என்னை ஆசீர்வதித்தவளுடைய உம்மை போக விட மாட்டேன். சில நேரத்தில் நமக்கு கரெக்டா தெரியணும் எதுக்கு போராடணும், எதுக்கு போராடக்கூடாது. அந்த தெய்வீக ஞானத்தை ஆண்டவருக்கு நமக்கு எல்லாத்தையும் போராடி நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட தேவனுடைய திருவுள சித்தத்துக்கு ஏற்றவைகளுக்கு நம்ம போராடலாம், ஜெபிக்கலாம், கேட்கலாம், நன்மையானவைகளை கேட்கலாம், நமக்கு நன்மையாய் முடிகிறவைகளை கேட்கலாம். ஏன்னா காரியத்தின் கடைத்தொகை தான் ரொம்ப முக்கியம். துவக்கத்தில் எப்படி இருக்குன்றதை பத்தி கவலை இல்லை. காரியத்தின் கடைத்தொகை ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தின் கடைத்தொகையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். காரியத்தின் கடைத்தொகை ரொம்ப முக்கியம். வாட் இஸ் தி எண்ட் ரிசல்ட் என்னங்க, நெட் பேலன்ஸ் என்ன, ரொம்ப முக்கியம். அப்போ முதலாவது சொல்கிறார், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். தேவ சித்தத்தை தேடுவதற்கு நம்ம விண்ணப்பம் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தனியா ஒரு பைபிள் எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கோங்க. ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம், எவ்வளவு நேரம் உங்களுக்கு மனசுல சமாதானத்தோடு தேவைப்படுதோ அத்தனை நேரம் தனியா போய் உட்காந்துக்கோங்க. உங்க லேப்டாப், உங்க மொபைல் போன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு வெறும் பைபிளை மாத்திரம் வச்சுட்டு வேற எதையும் யோசிக்காம ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க.
பைபிள் எடுத்து வாசிங்க, ஜெபிங்க, வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். என்ன செய்யணுன்றதுக்கான ஆலோசனை வெளிப்படும். அநேக நேரத்தில் என்ன செய்யணும்னே நமக்கு தெரியாது. யோசபாத் ராஜா மாதிரி என்ன செய்யறதுனே தெரியலப்பா, ஆனாலும் என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆபகுக்கு சொல்லுகிறார், நான் என் காவல் அரணிலே நிலை கொண்டு என் காவலிலே தரித்திருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றோ, அவர் என்னை விசாரிக்கும் போது நான் என்ன சொல்லுவேன் என்றும் யோசிப்பேன். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடணுங்க. பைபிள் எடுத்துட்டு போயிடணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம். நம்ம நேரம் கொடுத்தா தானே பேச முடியும். நம்ம தான் நேரமே கொடுக்கலையே. நம்ம அரிசி பருப்பு லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஆமேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டோமே வெளியில. எங்க பேசுறதுக்கு நேரம்? பைபிள் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போய் அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சு, பைபிளை வாசித்து ஜெபிச்சு அநேக ஆலோசனைகள் வெளிப்படும். அப்படியே பிரைட்டா இருக்கும். அவர் பேசுறாருன்னு தெளிவா தெரியும். பேசுகிற தெய்வம். சோ முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும். இரண்டாவது என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்துல, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அறகுறை இருதயம் கிடையாது, முழு இருதயம். முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். நான் சின்ன வயசுல வளர்ந்த வீட்டுல மேல ஒரு வீடு இருக்கும். அவங்க கொஞ்சம் நிறைய குதிரைகள் வச்சிருப்பாங்க. ஊட்டியில குதிரைகள் அதிகம், உங்களுக்கு தெரியும். குதிரைகள் வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும். அந்த முழங்கால் படி போட்டு அந்த ஜெப மாலை எடுத்துட்டு ஒன்னா முழங்கால் படி போட்டிருக்கும், ஜெபம் பண்ணும். எப்படி அந்த ஜெபம் சொல்ல நடுவில், டே 3வது குதிரை வந்திருக்கு பாரு, அவனை சாப்பாடு கொடுறா, ஜெபம். டே அந்த குதிரை வெளில போதுரா, இழுத்து கட்டுறா. மனசு எங்க இருக்குது? குதிரை மேல இருக்குது. முழங்கால் எங்க இருக்குது? தரையில் இருக்குது. ஜெபமாலை எங்க இருக்கு? கையில இருக்கு. இது என்ன ஜெபம் இது? அநேக நேரத்தில் நம்ம ஜெபமும் இப்படிதான் இருக்கு. ஒரே சிந்தையா போய் அவருடைய சித்தத்தை அறிவதற்கு தேவ சந்நிதியிலே உட்கார்றது இல்லைங்க நமக்கு. இப்போ அந்த அம்மாவுக்கு குதிரை, நம்மளுக்கு ஒரு பொட்டி இருக்குது. இந்த பொட்டி நீங்க எப்போ பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் பிரகஸ்பதி ஒருத்தன் கூப்பிடுவான், நல்லா இருக்கியான்னு கேட்பான். அதுல இருந்து ஆரம்பிக்கும். நீ நல்லா இருக்கியா எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்னன்னா நம்ம இந்த ஜெபம் எண்ணம் போயிடும். பைபிள் வாசிக்கணும்னு உட்காருவோம் பாருங்க, அந்த டைம்ல கரெக்டா ட்ரிங்குன்னு அடிக்கும். இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அருமையான தேவஜனமே, அப்பொழுது தேவ சித்தம் நமக்கு வெளிப்படும். ரொம்ப அழகா சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சிறை இருப்பை நான் திருப்புவேன், உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், உங்கள் சுதந்திரத்துக்கு உங்களை நான் திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? தெளிவா இருக்கு கர்த்தருடைய வார்த்தை. தேடுனா கண்டுபிடிக்கப்படும். நீங்க தேடுனா கண்டிப்பா என்னை வெளிப்படுத்துவேன். ஸோ இதை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவஜனமே. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவ சித்தத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரத்துல சில வார்த்தைகள் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நம்மை உருவாக்கி படைத்து நாமம் தரித்த உன்னதமான அந்த தேவன் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார். 19வது வசனம், முதல்ல 28வது வசனம் வாசிப்போம். 28வது வசனம் வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் நமக்கு எல்லாம் மனப்பாடமா தெரிந்த வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்தார். நீங்களும் நானும் அநாதைகள் கிடையாது, புறம்போக்கு கிடையாது, புறஜாதி கிடையாது, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல, ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்களும் அல்ல. நீங்களும் நானும் யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவள், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஆமென். தேவ சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். சோ அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுகிறது என்னன்னாக்கா, ஒரு பெரிய ஹார்ட்டை வரைஞ்சு ஒரு அம்பை உள்ள விடுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அன்புனா என்ன? ஒரு பெரிய ஹார்ட்டை போட்டு ஒரு அம்பை உள்ள விட்டு அப்படியே கொடுத்துட்டா அன்பு.
இல்லைன்னா வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அன்பு இல்லை. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது அன்பு. அதை நம்ம எங்க பார்க்குறோம்னா யோவான் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் தெளிவாய் பேசுகிறார். கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு. பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, அப்பா அம்மாவை பார்த்து உன் மேல உயிரே நான் வச்சிருக்கேன், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பண்றதெல்லாம் அப்படியே கட்டில படுத்துட்டு கால் மேல கால் போட்டு அம்மாவை பார்த்து அம்மா தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன, ஜீரகத்துக்கும் கடுகுக்கும் வித்தியாசம் தெரியாது, மிளகுக்கும் கடுகுக்கும் வித்தியாசம் தெரியாது, வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் வித்தியாசம் தெரியாது, அடுப்பு பக்கமே போனது கிடையாது. அவங்க சமைச்சு கொண்டு வந்து வாயில ஊட்டுனா ரொம்ப சந்தோஷம். ஒரு உதவி செய்யறது கிடையாது. பாத்திரம் கழுவுறது எப்படின்னு தெரியாது. மாப்பிள்ளை பார்க்கணும்னா என்ன குணாதிசயம்லாம் இருந்தா மாப்பிள்ளை உனக்கு நல்லா இருக்கணும்னா அவன் பாத்திரம் கழுவு தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒருத்தி. இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கு. இன்னைக்கு சிரிக்கிறீங்க, உண்மையா சொல்றேங்க. அவன் பாத்திரம் கழுவணும், ஏன்னா எனக்கு பாத்திரம் கழுவ தெரியாது, நான் பாத்திரம் கழுவுனா என் கையெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும். இப்படி இப்போ பாத்திரம் கழுவுறவனு போய் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. அது பயோடேட்டாலாம் அவன் எழுதணும். நான் பாத்திரம் கழுவுறேன், பரவாயில்ல, நான் சமைக்கிறேன், பெருக்கிறேன், கூட்டுறேன், துணி துவைக்கிறேன், டஸ்ட் பண்றேன், ஒட்டடை எடுக்கிறேன். இதெல்லாம் யார் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க இவங்க. ஒரு உதவி செய்யறது கிடையாது வீட்டில். அப்படியே அல்லாடின்னு கிடக்கிறது. மெட்ராஸ் பாஷையில் சொல்றேன், அல்லாடின்னு கிடக்கிறது. ஆனா நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? இல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதும் கற்பனைகளை கைக்கொள்வதும் தான் அன்பு. ஆமென், அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆமென். அதுக்கு பிறகு என்னென்ன குணாதிசயங்கள் சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த விதின்றது இல்லவே இல்லை, விதின்றது ஒரு பொய், ஒரு மாயை என்பதை இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் உறுதிப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்தவர் முன் குறித்திருக்கிறார். நாம் முன் குறிக்கப்பட்டவர்கள். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். முன் குறித்தவர்களை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். உங்க வீட்டில் போய் சொல்லி பாருங்க, நடு ரூம்ல நின்று சொல்லி பாருங்க, நான் நீதிமான்னு. கிச்சன்ல இருந்து ஒரு பாத்திரம் வந்து விழுகும், பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு தொடப்பம் வந்து விழுகும், அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, மூஞ்சப்பாரு நீதிமானம். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, நான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டதினாலே நான் நீதிமான். நான் நீதிமான் கிடையாது, நீதிமான் என்ற பட்டத்தை அவர் கிருபையா இரக்கமாய் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். சோ நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கினவர்களையோ அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த 4 காரியம் அப்படி கொஞ்சம் ஆழமா உள்ளே இறக்கிக்கோங்க, மனசுக்குள்ளே இறக்கிக்கோங்க. நான் அழைக்கப்பட்டவன், நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், நான் மகிமைப்படுத்தப்பட்டவன். ஆமென். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனம் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். சொந்த மகனையே கொடுத்துட்டாரே, மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க என் நாமத்துல எதையுமே கேட்கல, கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கேட்க வேண்டிய அவசியம், பெற்றுக்கொள்ளக்கூடிய உறுதி, மன உறுதி யாருக்கு? அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். சொந்த மகனையே கொடுத்துட்டாரே, மற்ற எல்லாத்தையும் கொடுக்குவாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். சோ தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, கடைசியா தேவ சித்தத்திற்கு எப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் ரோமர்ல தான் இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். நாம் எப்படி நம்மை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கான அருமையான ஒரு ஆலோசனையை இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிறது. எப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவ சித்தத்துக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். 1வது அதிகாரம்
12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வைராக்கியமா வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா! என்ன அழகான வசனங்கள். உங்கள் சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டை கேட்கல, மாட்டை கேட்கல, எலுமிச்சம்பழம் கேட்கல, தேங்காய் கேட்கல, உன் தங்கத்தை கொண்டு வந்து போடுன்னு சொல்லல, ரூபாயை கொண்டாந்து போடுன்னு சொல்லல. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. நம்ம என்ன கொண்டாந்து கொடுத்தாலுமே அது அவருக்கு ஒரு தூசி மாதிரி தான். அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. காணிக்கை எதுக்கு கொண்டு வந்து சர்ச்சில் போடுறோம்னா சர்ச்சுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான். கர்த்தருக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு அவரா என்ன வாங்கிட்டு போறாரு. நீங்க காணிக்கை கொடுத்த பிறகு நீங்க இங்க போன உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட என்னப்பா கொடுத்தாங்க எல்லாம் என்கிட்ட கொடுப்பான்னு கேட்கிறாரு? இல்ல. காணிக்கை என்பது சர்ச்சுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அவ்வளவுதான். அவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாரு? தெளிவாய் கேட்கிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுதான் கஷ்டம். காணிக்கை கொடுத்துருவோம், தசம பாகம் கொடுத்துருவோம், அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம். ஆனா நம்மை ஜீவ பலியாக, பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் ரொம்ப ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்தினுடைய பல விதமான சோதனைகள் நமக்கு இருக்கு. உலகத்தின் கலக்கங்கள் இருக்கிறது. 10-11 அத்தோட நீ ஒண்ணுன்னு வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எல்லாம் போனா நம்மளும் போகணும், எல்லாம் குடிச்சா நம்மளும் போய் குடிக்கணும், எல்லாம் அங்க போய் நின்னா நம்மளும் நிக்கணும். இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இருக்கு நமக்கு. அவன் சேர்க்கிறான், நம்மளும் சேர்க்கணும். அந்த சோதனை இருக்கத்தானே செய்கிறது. அப்ப இவ்வளவு கலக்கம் நிறைந்த இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்ம பர்ஸை கொடுக்கறது இல்லை, நம்ம நகைப்பெட்டியை கொடுக்கறது இல்லை, நம் சரீரங்களை, நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்புறம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஏன் தேவ சித்தம் வெளிப்படலைன்னா, நம்ம தேவ சித்தத்தை பகுத்தறிவதற்கான அந்த ஒரு லெவல்ல இன்னும் நம்ம வரல. அந்த 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 அது எப்படின்னே நமக்கு தெரியல. தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? அங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றது ரொம்ப தப்பான விஷயங்க. நான் சொல்றேன் கேளுங்க. தப்பா நான் சொல்றது ரொம்ப 100% நான் சொல்றது உண்மை. இந்த தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு நீங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் மனம் பகுத்தறியத்தக்கதாக புதிதாக வேண்டும். நீங்க மறுரூபமாகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். இதுக்கு ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் அங்க ஒரு காணிக்கை கொடுத்து, அங்க ஒரு ஆலோசனை கேட்டு, அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போறது. அவர் ஒண்ணு வேற ஒண்ணு சொல்லிடுவாரு. என்னடா இது பிரச்சனையா போச்சே, இவர் ஒண்ணு சொல்றாரு, அவர் சொல்றாரு, இது யார் தேவன் சொல்றதுன்னு தெரியாம மூணாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் இந்த காலத்துல இருக்காங்க. அவங்க உட்காரும் போது இங்க பைய வச்சுட்டு தான் உட்காருவாங்க. காணிக்கை பை இங்க வச்சுட்டு இங்க உட்காருவாங்க. நீங்க காணிக்கை போட்டுட்டு தான் நீங்க அவங்க கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணணும். இந்த மெடிக்கல் டாக்டர் மாதிரி. டாக்டர் கூட அப்புறம் தான் வாங்குவார் காசு. இவங்க முதலே வாங்கிடுறாங்க. மூணாவது ஒரு ஆள் கிட்ட போய் கேட்பீங்க. அந்த மூணாவது ஆள் வேற ஒன்று சொல்வார் பாருங்க. கன்ஃபியூஸ் ஆகி கட்சியில் யார்கிட்ட வர்றது தெரியுமா? சர்ச் பாஸ்டர் கிட்ட வர்றது. பாஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இந்த மாதிரி இங்கே போய் கேட்டேன், அங்கே போய் கேட்டேன், அங்கே போய் கேட்டேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்லுவேன்? ஒழுங்கு மரியாதையா பைபிள் எடுத்துட்டு ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்து மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்க, உங்களுக்கு தேவ சித்தம் வெளிப்படும்.
சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க இப்படி தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைகள் உங்களை கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்ல, உங்களை தவறான பாதையிலும் நடத்திவிடும். அப்புறமா அவரை பிடிச்சி திட்டிட்டு கிடப்பீங்க. அந்த ஆள் சொன்னா அதனால தான். அவர் திட்டி பிரயோஜனம் இல்லை, அது அவருக்கு ப்ரொஃபஷன், அவருக்கு அது வியாபாரம் அவருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி தேவ சித்தத்தை மற்றவங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றது அவருக்கு வியாபாரம். தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் உங்கள் மனம் புதிதாகணும்னா மறுரூபமாகுங்கள். மறுரூபம்னா என்ன தெரியுமா? கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் வல்லமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம், மகிமையின் மேல் மகிமை. இந்த அனுபவம் எல்லாம் வராம ஷார்ட்கட்ல போய் விசாரிக்கிற வேலை எல்லாம் தயவு செய்து வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணம் இருந்தா கூட நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க. நானும் நிறைய பேரை பார்க்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன். கடைசி வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகி இங்க இருந்து ராமாபுரம் போறது என்ன, இங்க இருந்து அடையாறு போறது என்ன, அண்ணா நகர் போறது என்ன, இங்க இருந்து ட்ரிபிள் கேன் போறது என்ன, செங்கல்பட்டு போறது என்ன, ஒவ்வொருத்தரையா போய் பார்த்துட்டு வருவாங்க. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவியை போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி. மனசு கன்ஃபியூஷன், குழப்பம், பயம், கலக்கம், திகில். ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் தேவ சித்தம் என்னன்றது உங்களுக்கு வெளிப்படாது. ஸோ தேவ சித்தத்தை அப்படியெல்லாம் ஷார்ட்கட்ல எல்லாம் நீங்க வாங்கிக்க முடியாதுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதா? நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம். இந்த சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த குறி சொல்லுகிற இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நீங்க போகிறத யாராவது இருந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. தேவன் கிட்ட போய் உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த வசனத்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றேன். என் வாழ்க்கையில் உடைய சித்தம் இன்னதுன்றது நேரா எனக்கு நீங்க வெளிப்படுத்த முடியும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். என் மனசு புதிதாகணும், நான் மறுரூபமாக ஆக தேவ சித்தம் வெளிப்படும். உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகே கர்த்தர் இதை தான் நான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போறார், இதை தான் விரும்புகிறார், இதைத்தான் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், தெளிவாக தெரியும். அதன்படி செய்யும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தெளிவாக சொல்லுகிறது. இந்த குரூப் கூட இருக்கும்போது அந்த மாதிரி நடந்துக்கிறது, அந்த குரூப் கூட இருக்கும்போது அந்த மாதிரி நடந்துக்கிறது, ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் எல்லாம் ஆண்டவர் அறியாதவன், அவன் கூட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுறது, அவன் கூட சேர்ந்துட்டு அவன் மாதிரி பண்ணுற மாதிரியே பண்ணுறது, அவன் போகிற இடத்துக்குலாம் போய்க்கிறது, அங்கே ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவன் உங்களை பற்றி யோசிப்பான், ஒரு கிறிஸ்தவன் என்ன இப்படி இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பான், அவன் சொல்ல மாட்டான் வெளியில. அங்கங்க வேஷம் போட்டுக்க வேண்டியது, இங்க வரும்போது இங்க ஒரு வேஷம் போட்டுக்க வேண்டியது. அந்த வேஷம் போடுறவங்களுக்கு தேவ சித்தம் வெளிப்படவே வாய்ப்பில்லைன்னு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவஜனமே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அல்லேலூயா, தேவ சித்தத்தை அறியும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பா தேவ சித்தம் வெளிப்படும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் முக்கியம்? ஆண்டவரே சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் நிறைவேறதுக்கு நான் என்ன முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் என் பிதாவின் சித்தம், என் தகப்பனுடைய சித்தம். அவருக்கே தகப்பனுடைய சித்தம்னா இப்போ உங்களுக்கு எனக்கு எவ்வளவு அவசியம் யோசித்து பாருங்க. அவருடைய நோக்கம் என்ன? என்னுடைய போஜனம் தேவ சித்தத்தை செய்கிறது. இப்போ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த குறி கேட்கறதுக்கு போக மாட்டேன், ஷார்ட்கட்ல போய் இதெல்லாம் கண்டுபிடிக்க நான் போக மாட்டேன். அது என்ன தேவையா இருந்தாலும் உம்முடைய பாதத்தில் நான் உட்கார்ந்து, நான் என் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறதுனால உம்முடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தெளிவாய் தெரிந்து கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் என்னை உண்மையான உம்முடைய பிள்ளையாக நான் உருவாக்குறேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். சரி, ரோமர் 8 நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எதுக்கு தந்தாரு? பிள்ளைன்னா தகப்பங்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பிள்ளையின் ஆவி உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா பரம தகப்பன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபையை பெற்று வாழ தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே சிலுவையிலே நமக்காக தந்தருளினவர், ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தவர், ஜீவனை
கொடூரமான மரணத்தினாலே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா.